பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 12, 13, 14 ஏப்ரல் மாதத்துக்கான நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் தேவையில்லை. நம்ம அடுத்து நியூஸ்குள்ளே போயிடலாம். அந்த நிலவுக்கு போனாங்கல்ல அமெரிக்காவிலேருந்து ஆர்டமிஸ் 2 அப்படின்ற விண்கலம், அது வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுச்சு, பூமிக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என்னென்னா நிலவோட மறுபாகத்தை வந்து இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமானது. வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொன்னால் நம்ம உள்ளே பார்க்கலாம். இந்த எலெக்ஷன் முடிகிற வரையும் 3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம பார்த்துருவோம். இப்போ 2 நாள் ஒரு தடவை, 3 நாள் ஒரு தடவை நம்ம நியூஸ் பார்த்துருவோம். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கம்மியாக தான் வருது, ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ஷன் நியூஸ் தான் வருது. சரிங்களா? ரைட், இங்கே பாருங்கள், இதுவுமே இத்தனை பேஜ் திருப்பிட்டேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூஸே இல்லை. சரி, இந்த கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, புகழ்பெற்ற சமூக சீர்திருத்தவாதி ஜோதிராவ் பூலே அவரோட பிறந்த நாளை வந்து கொண்டாடியிருக்காங்க. டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் அவருடைய சிலைக்கு வந்து திரௌபதி முர்மு மரியாதை செலுத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக இருந்தால் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஜோதிராவ் பூலே மற்றும் அவரது மனைவி சாவித்ரா பாபுலே அவர்கள் நாட்டின் கல்விக்கான முன்னோடியாக விளங்கினர். கடந்த 1890 நவம்பர் 28 ஜோதிராவ் பூலே மறைந்தார்னு கொடுத்துருக்காங்க. இவர் பிறந்தது வந்து 1827 ஏப்ரல் 11. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் பிறந்தது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோதிராவ் பூலே பிறந்த ஆண்டு 1827 ஏப்ரல் 11. சரி, ரைட், அடுத்தது பார்க்கலாம். அதாவது சட்ட விதிகள் மாநாடு 2026 அப்படின்றது நடைபெற்றிருக்கு. யார் தலைமையில் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவரோட தலைமையில். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சட்ட விதிகள் மாநாடு 2026. ஆக்சுவலாக இதோட கருத்துரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்திய வழக்குரைஞர் சங்கம் சார்பில் 10 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார சக்தியாக பாரதத்தை உருவாக்குறது. அதான் ரொம்ப மெயின். அப்போ இது கட்டாயம் கேட்பாங்கப்பா. சட்ட விதிகள் மாநாடு 2026 முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்திய வழக்குரைஞர் சங்கம் சார்பில் 10 ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை எற்றது. 10 ட்ரில்லியன் டாலர் அமெரிக்க பொருளாதார சக்தியாக பாரதத்தை உயர்த்துறது இதோட முக்கிய நோக்கம். சரிங்களா? ரைட், ஓகே. நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர் தலைமையில் அந்த மாநாடு நடைபெற்றிருக்கு. அடுத்தது இந்த ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி ஃபஸ்ட்டு டைம், அதாவது 1965க்கு அப்புறம் ஆயுஷ் ஷெட்டி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறுதி சுற்றுக்கு தகுதியாகிருக்காரு ஆசிய பேட்மிண்டன் போட்டியில். ஸோ இவர் பேர் ரொம்ப முக்கியம்ப்பா, ஆயுஷ் ஷெட்டி. இவர் வந்துட்டு எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்கலாம். பேட்மிண்டன் விளையாட்டுடன் தொடர்புடையவர். சரிங்களா? பேட்மிண்டன். ஜிபூட்டி நாட்டோட, அதாவது கிழக்கு ஆப்பிரிக்க நாடு ஜிபூட்டி. சரிங்களா? அங்கே நடைபெற்ற அதிபர் தேர்தலில் இப்போ தற்போதைய அதிபர் இஸ்மாயில் உமர் குயிலே. சரிங்களா? அவர் பேர் இஸ்மாயில் உமர் குயிலே. சரிங்களா? அவர் 6வது முறையாக மறுபடியும் பதவி ஏற்றிருக்காரு ஜிபூட்டி நாட்டில். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு கூடுதலான தகவல் இதில் இல்லை, அடுத்த நாள் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நியூஸ் பேப்பர் வந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் நியூஸ் பேப்பரே 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஓடும். பட் இது எலெக்ஷன் டைம்னால நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மகளிர் இடஒதுக்கீடு சார்ந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? மகளிருக்கு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் 33% இடஒதுக்கீடு. சரிங்களாப்பா? 33% இடஒதுக்கீடு 2029 கொண்டு வர போகிறாங்க. ப்ளஸ் அது போக தொகுதிகளோட எண்ணிக்கை 543லேருந்து 816 அதிகரிக்கக்கூடிய சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. அது விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக ஆஷா போஸ்லே. சரிங்களா? அவங்க வந்துட்டு மறைஞ்சிருக்காங்க. பிரபல திரை இசை பாடகி. அவங்க பத்ம விபூஷன் விருது, தாதா சாஹிப் பால்கே விருது, இந்த விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. 1933 பிறந்திருக்காங்க. அதாவது 1943 10வது வயதில் மராத்திய திரைப்படத்துக்கு பாடியிருக்காங்கப்பா. சரிங்களா? அது மட்டும் கொடுத்துருக்காங்க. 1943 10வது வயசுலேயே இவங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆஷா போஸ்லே. சரியா? ரைட், ஓகே. வேறு இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோதான். இந்த இது முக்கியம் என்னென்னா, அமெரிக்காவில் முதல் முறையாக நியூயார்க். சரிங்களாப்பா? அமெரிக்காவில் சியாட்டி நகர மேயர். ரைட், இந்த இருக்குது பார்த்தீங்களா? அமெரிக்காவில் முதல் முறையாக இந்திய ஆன்மீக தலைவரான சுவாமி விவேகானந்தரின் முழு உருவச் சிலை சியாட் அப்படின்ற நகரில் திறக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சுவாமி விவேகானந்தரோட முழு உருவச் சிலை எங்கே திறக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. சியாட் அப்படின்ற நகரில் திறக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவில். சரிங்களா? ரைட், ஓகேப்பா. அடுத்தது
உலகக்கோப்பை வில்வித்தை முதல் நிலை போட்டி நடைபெற்றிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறுதிச் சுற்றில் பெண்களுக்கான இறுதிச் சுற்றில் ஜோதி சுரேகா வெண்ணம், மதுரா தர்மாங்கான்கர், பிரகதி சரிங்களா, இவங்களுக்கு வந்துட்டு தங்கப்பதக்கம் கிடச்சிருக்குப்பா. ஸோ இவங்களாம் என்ன விளையாட்டுன்னு சொல்லி கேட்பாங்க, வில்வித்தை சரிங்களா. யாருன்னா ஜோதி சுரேகா வெண்ணம், மதுரா ஜோதி சுரேகா வெண்ணம் அவங்க ஃபுல் பேர், மதுரா தர்மங்கான்கர் சரிங்களா, மதுரா தர்மங்கான்கர், பிரகதி இவங்க வந்துட்டு வில்வித்தையில் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க சரிங்களா. எங்கன்னா மெக்சிகோவில் உலகக்கோப்பை வில்வித்தை முதல் நிலை போட்டியில். சரி ரைட் ஓகே. அடுத்தது வேறு கடைசி நாளில் மிடில் பேஜில் மட்டும் ஒரு 2-3 நியூஸ் இருந்துச்சுப்பா. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதா இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. அதாவது 2029ஆம் ஆண்டு 33% அப்படின்னா மகளிருக்கு 273 இடங்கள் மக்களவையில் அவங்களுக்கு ஒதுக்கப்படும். இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. அப்போ 33% இடஒதுக்கீடுனா 273 இடங்கள். ஏன் அப்படின்னா 543லேருந்து 816 மக்களவை இடங்கள் உயர்த்தப்பட போகுது. இன்னொன்று இந்த நியூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெண்கள் சார்ந்து நியூஸ் கொடுத்ததில் நாடு முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகளில் 14 லட்சம் மகளிர் பணியாற்றிட்டு வர்றாங்க சரிங்களா. அப்போ இது ரொம்ப முக்கியம். அதாவது நாடு முழுவதும் உள்ளாட்சி அமைப்பில் எத்தனை லட்சம் மகளிர் பணியாற்றிட்டு வர்றாங்கன்னா 14 லட்சம் மகளிர். மகப்பேறு கால விடுப்பு 26 வாரங்கள், இது ரொம்ப முக்கியம். கணினி அறிவியல் ஆய்வை மேற்கொள்ளும் பெண்களின் எண்ணிக்கை 43% அதிகரிச்சிருக்கு. இந்த சதவீதம் எல்லாமே மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஓகே ரைட், அவ்வளோதான். இதில் ப்ளஸ் தமிழகத்தில் 3 மாதத்தில் 100 உடல் உறுப்புகள் தானம் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதாவது வரலாற்றில் இது வந்து ரொம்ப அதிகம் சரிங்களா. இந்த 3 மாதத்தில் 100 பேரோட உடல் உறுப்பு, அதாவது 100 உடல் உறுப்புகள் கிடையாது, 100 பேரோட உடல் உறுப்பு 500க்கும் மேற்பட்டவருக்கு பொருத்தியிருக்காங்க. அதான் மெயின் சரிங்களா. அதாவது சராசரியாக பார்த்தீங்க அப்படின்னா 550 உறுப்புகள் தானமாக பெறப்பட்டிருக்கு. அதாவது 100 பேருக்கிட்ட இருந்து 550 உறுப்புகள் தானமாக பெறப்பட்டிருக்கு. அதாவது 177 சிறுநீரகங்கள், 80 கல்லீரல்கள், 28 இதயங்கள் சரிங்களா, நுரையீரல்கள், 29 பேரோட நுரையீரல்கள், இப்படி 100 பேர்கிட்ட இருந்து 550 உறுப்புகள் பெறப்பட்டு 700க்கும் மேற்பட்டவரை காப்பாற்றிருக்காங்க சரிங்களா. அந்த மேலும் சின்ன சின்ன உறுப்புகள்லாம் சேர்த்து 700க்கும் மேற்பட்டவரை காப்பாற்றிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். உடல் உறுப்பு தானத்தில் நம்ம தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது சரியா. ரைட் ஓகே. அடுத்தது இங்கே பாருங்கள், காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் 2030 காமன்வெல்த் விளையாட்டு போட்டி இந்தியாவில் நடைபெறுது. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் சரிங்களா. அதில் என்ன அப்படின்னா இந்த தடவை கிரிக்கெட், ஹாக்கி இது ரெண்டும் இடம்பெற போகுது. கூடுதலாக இந்திய விளையாட்டுகள் 2 சேர்க்க போகிறாங்க. இந்த 4ல் ஏதாச்சும் ஒரு 2 இந்திய விளையாட்டு சேர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. கபடி, மல்லர் கம்பம், கோகோ, யோகா, இந்த 4லேருந்து ஏதாச்சும் ஒரு 2 இந்திய விளையாட்டுகள் இதில் சேர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. பட் 2030 காமன்வெல்த்தில் கிரிக்கெட்டும் ஹாக்கியும் கன்ஃபார்மாக இருக்குப்பா சரிங்களா. ரைட் ஓகே. அடுத்தது ஹங்கேரி நாட்டோட 16 ஆண்டு காலமாக இவர் தான் பிரதமர் இருந்திருக்கார். யார் அப்படின்னா விக்டர் ஆர்பன். இப்போ வந்து 16 வருஷத்துக்கு அப்புறம் பீட்டர் மேக்கியார் அப்படின்றவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. எங்கன்னா ஹங்கேரி நாட்டில், மத்திய ஐரோப்பிய நாடு ஹங்கேரி நாடு சரிங்களா. இவர் வந்துட்டு திசா அப்படின்ற கட்சியோட தலைவர். யாருன்னா பீட்டர் மேக்கியார் சரிங்களா. பீட்டர் மேக்கியார் தான் இன்னைக்கு ஹங்கேரி நாட்டோட தலைவர். இன்னொன்று ஆஸ்திரேலியா நாட்டோட முதல் இராணுவ பெண் தலைமை தளபதிப்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சூசன் கோயில் அவங்க பேர். இத்தனை வருஷமாக 125 ஆண்டு கால வரலாற்றில் ஆஸ்திரேலியாவில் பெண் தலைமை தளபதி இராணுவத்துக்கு நியமிக்கப்பட்டதில் ஃபஸ்ட்டு டைம் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பேர் சூசன் கோயில், ஞாபகம் வச்சுக்கோங்க, சூசன் கோயில். அவங்க வந்துட்டு இப்போ ஆஸ்திரேலியா நாட்டோட முதல் பெண் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. 2030க்குள்ளே ஆஸ்திரேலியாவில் 25% வரை இராணுவத்தில் பெண்கள் வந்து சேர்க்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியா நாடு சரிங்களா. அவங்க சூசன் கோயில் அவங்க மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அவ்வளோதான். 3 நாள் நியூஸ் பேப்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம மே 9ஆம் தேதியிலேருந்து குரூப் 2, 2A, 4 எக்ஸாமை பேஸ் பண்ணி புதுசாக டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்பா. ஸோ ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க 8667722090 அப்படின்ற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அது போக ஷெட்யூல் வந்துட்டு நம்ம இதிலே கொடுத்துருக்கோம், டெலகிராம் சேனல்லே கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் நம்ம டெஸ்ட்டுக்கான ஷெட்யூலை நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி.